அன்பான மக்களே, என்னங்க இது நாடகமா அது? அட பாவிங்களா! இப்படி விஜயை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டாங்களே! ரொம்ப கஷ்டங்க. விஜய் பாவம் எதிர்பார்க்காத விஷயம் வந்து நடந்துருச்சு. விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார், யோசிக்கிறார். என்னடா இப்படி பண்ணிட்டாளே அவ, நம்ம இதை பற்றி யோசிக்கலையே. காவேரிக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? காவேரி என்னை எப்படி நம்புவா? காவேரிக்கு அவளுக்கு நம்பிக்கையான வார்த்தை நான் பேசியிருந்தேனே. இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு காவேரியை பற்றி தான் விஜய் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வெண்ணிலா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து யோசிக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்ணிட்டாங்க. இனிமேல் தான் இருக்குது பாருங்கள். பயங்கர கோவமாக பயங்கர டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காரு விஜய். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த நிமிஷத்தில் அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ப்ரெஸ் மீடியாலாம் வராங்க போல். இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல். வந்ததுக்கப்புறமா வந்து வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாருங்க. இந்த இடத்துல காவேரி, எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பெரிய கஷ்டங்க. இவ்வளோ தூரம் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ நல்ல கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காவேரி இருக்கணும் இல்லையா? என்ன மக்களை சொல்கிறீங்க? இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கரமாக தான் இருந்தது. இப்போ காவேரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் காவேரியை திட்டுறாங்க, காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த இடத்துல வந்து காவேரி என்ன பண்ண முடியும்னா அமைதியாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க அத்தையும் சேர்ந்து திட்டுறாங்க காவேரியை. நீ வந்து எல்லாமே காரணம் நீ தாண்டி, நீ தான், வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ காவேரி எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. குமரன் வந்து சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியல. சாரதாலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? காவேரி வந்து சந்தோஷமான இன்றைக்கி எபிசோடில் ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டால் வந்து விஜய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இல்லையா எக்ஸிபிஷனில், அது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிற டைமில் வந்து பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி விட்டாங்க. நாளைக்கு எபிசோடு தான் ஃபயர் எபிசோடாக இருக்கும் பாருங்களேன். பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு எபிசோடு. அப்படியே பயங்கர கோவத்தில் பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்காரு விஜய். வர்றாங்க, வந்தோடனே வீட்டை விட்டு வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டி எல்லாமே பண்ண போகிறாரு நம்மளோட விஜய். அதுக்கப்புறமா வந்து இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடு பார்க்கறதுக்காக பயங்கரமாக நான் வெயிட் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்பப்பப்பா. ஆனால் இந்த விஜய் இருக்கிற கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா தாங்க முடியலங்க. அந்தளவுக்கு பயங்கர கோவமாக இருக்கார். நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி எபிசோடு ஃபயர் எபிசோடு டாப்பு டக்கராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தாறுமாறாக பண்ணி விட்டாங்க. ஆனால் இவங்க நாளைக்கு எபிசோடு அதை விட இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடை பார்க்குறதுக்கு நல்லா ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட விஜய் காவேரி கண்டிப்பாக சீக்கிரமாக ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். என்ன அப்படின்னா கண்டிப்பாக விஜய் காவேரி வந்து சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. நிச்சயமாக இது நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நம்மளோட மகாநதி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி எபிசோடு. வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்க பண்ணுறதுனால விஜய் காவேரிக்கு வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். நாளைக்கு ஃபயராக இருக்கும், நாளைக்கே சோழியை முடிச்சு விட்ருவார் விஜய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ஓடுங்க, விட்டு ஓடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். அதில் நான் கன்ஃபார்மாக உறுதியாக இருக்கேன். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பரான விஷயங்க இன்றைக்கி எபிசோடு. ஃபயர் எபிசோடு செம்ம எபிசோடாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நமக்கு வீக்கா ஃபேன்ஸுக்கு பிடிக்காத எபிசோடாக தான் இருந்துச்சு அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது. அதை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து
பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இவங்க 2 பேருமே எப்போ சேருவாங்க அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கி கொடுக்கும்போது நமக்கு பயங்கர ஹாப்பி தானே. என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக அது வந்து சூப்பரான விஷயந்தான். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி இவங்க சண்டை போட்டு விஜய்கிட்ட வந்து பேச வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் அவர் ஓப்பனாக இனி எப்பயுமே கோவப்படாத விஜய் வெண்ணிலாட்ட நாளைக்கு கோவப்படுவாரே, கோவப்பட்டு எல்லாம் துரத்தி விட்டுருவார். வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, எல்லாம் போயிருங்க, யாரும் வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க அப்படின்னு துரத்தி விட்டதான் இந்த கும்பல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிச்சயமாக வந்து அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு எபிசோடு ஃபயர் எபிசோடு, இன்றைக்கி எபிசோடு எனக்கு பிடிச்சது. ஏன்னா விஜய் காவேரி ஒரு வழி ஒன்று சேர்றதுக்கு வழியை வகுத்து விட்டாங்க அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. அது வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாத்தைய பற்றி தாத்தா சொன்னார் இல்லையா ஒரு விஷயம், தாத்தா என்ன சொன்னார், எல்லாத்தைய பற்றி நீ வந்து புரிஞ்சுக்கணும் விஜய், நீ வந்து வெள்ளந்தியாகவே இருக்கிற அப்படின்னு. கரெக்டு தான், நிஜமாகவே விஜய் வந்து அப்படி தான் இருக்கார். இனிமேல் கொஞ்சம் நல்லா இருப்பார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னால மெச்சூர்டான ஒரு பொறுப்பான பையன். அந்த இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது வந்து. என்னங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகாநதி ரொம்ப ஃபயரு, ரொம்ப நதி மாதிரி அமைதியாக இருக்குன்னு பார்த்தா நடக்காது. காவேரி தான் அந்த மாதிரி இருக்காங்க. காவேரி இப்போ இந்த இடத்துல விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா, விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா, இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஏன் அது மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் என்ன விஜய் அப்படிங்கிறது தான், காவேரி என்ன காவேரி அப்படிங்கிறது தான். ஆனால் எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சீக்கிரமாகவே சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கான எபிசோடு, அவங்களுக்கான சீன்ஸ்லாம் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்ததுக்கான சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வர இருக்குது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பரான விஷயங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. செம்ம. எனக்கு வந்து நாளைக்கு எபிசோடு பார்க்குறதுக்கு பயங்கர ஃபயரு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோடு வந்து ஓகே தான். ஓகே அப்படின்னாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதாக இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து ஏன் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, விஜய் காவேரி ஒன்று சேர்றதுக்கு, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தேவை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்கெல்லாம் சுற்றி வந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றதுக்கு அவங்க காவேரியும் வீட்டை தாண்டி வருவாங்க, விஜயும் தயாராக தானே இருக்கார் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சமாக காலியாக போயிடும். இப்போ புது கேரக்டர்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் சும்மா ஒரு 2-3 எபிசோடுக்கு வரும், வந்துவிட்டு அதெல்லாம் முடிச்சு விட்டு வெண்ணிலாவே சொல்லி முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறத அவங்களே யோசிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்குறது, அதாவது விகா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நானுமே சொல்ல வரேன். அந்தளவுக்கு பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக மக்களை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு ஃபயர் எபிசோடு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபயரா, இந்த புஷ்பா படத்தில் சொல்லுவாங்கள்ல, புஷ்பாடா ஃபயருடா அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எபிசோடில் வந்து புஷ்பாலடா நான் விஜய்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணணும். அந்த இடத்துல காவேரியும் வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்குறேன். அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஓகே மக்களே, கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நான் வந்து நெக்ஸ்ட் செம்ம வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நாளை அடுத்த வீடியோவில் ஒரு செம்ம விஷயம் இருக்குது, சரிங்களா? அதை பற்றி பேசலாம். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?